ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி அப்படிங்கிற தியரியோட சம்மரி தான் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தியரியோட பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி வந்து ஒரு மோட்டிவேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியரியை வந்து 2 ஃபேக்டர் தியரி இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரின்னு சொல்கிறாங்க. ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி என்னெல்லாம் சொல்கிறாங்க? 2 ஃபேக்டர் தியரி ஆர் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இந்த தியரியை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரே வந்து இந்த தியரிக்கும் வச்சுருக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1959 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த தியரியை. 2 ஃபேக்டர் தியரியை வந்து 1959 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த தியரி வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த 2 ஃபேக்டர் தான். ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் வெர்சஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மோட்டிவேஷன் எப்படி கொடுக்கலாம் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரி வந்து நமக்கு சொல்லும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒர்க்கிங் பிளேஸ்லன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்கன்னு கேட்டிங்களா? நோ. ஆனால் எல்லா டைமிலும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நோ தான். சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க, அந்த டைமில் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. எதுக்காகலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க அண்ட் எதுக்காகலாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியாகவும், எப்படி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, எப்போ டீமோட்டிவேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அதோட பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஒரு ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயி வந்து எப்படி மோட்டிவேஷன் பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த 2 ஃபேக்டர் தியரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்ஸ்பர்க் ஐடென்டிஃபை 2 கேட்டகரி ஃபேக்டர் தட் அஃபெக்ட் எம்ப்ளாயி மோட்டிவேஷன் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹெர்ஸ்பர்க் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எதனால் மோட்டிவேஷன் கிடைக்காம டீமோட்டிவேட் ஆகிறாங்க அண்ட் எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, ஒரு ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்போல்லாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து 2 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறார். ஐடென்டிஃபை பண்ணி 2 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர் தட் மோட்டிவேட் இண்டிவிஜுவல் through identifying and satisfying their individual needs, desire and aims, pursuit to safety their satisfy their desires ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரியோட அட்டம்ப்டே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எதனால் வந்து மோட்டிவேட்டட் இல்லாமல் இருக்காங்க, எதனால் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ், டிசையர் அண்ட் எய்ம்ஸை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி வைக்கிறது, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். ஒரு இண்டிவிஜுவலோட டிமோட்டிவேஷனுக்கும் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க என்ன காரணத்தினால டீமோட்டிவேட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் எதுக்காக வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 2 ஃபேக்டர் தியரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஹைஜீன் ஃபேக்டருங்கிறப்போ, ஹைஜீன் அப்படின்னா நம்ம நார்மலாக ஹைஜீன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கணும் ஃபுட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த இதுக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர்னு எதுக்காக பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸாட்டிஸ்ஃபையர் ஆர் மெயின்டைன் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைஜீன் ஃபேக்டர் ஒரு டிஸாட்டிஸ்ஃபையர்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்.
இப்படியும் வந்து சொல்கிறாங்க. மேபி வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஜாபில் வந்து எதுக்காக வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னால அவங்க டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா? எதுக்காக எம்ப்ளாயீஸ் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க? அவங்க பார்க்குற வேலையில் எதுக்காக டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சில காரணங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஹைஜீன் ஃபேக்டர். டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறவங்கள எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக மாற்றுற ஃபேக்டர் வந்து இதுதான். அவங்க ஜாபில் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க, இந்த ஃபேக்டர் நம்ம அப்ளை பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. These factors are extrinsic to the job and relate the work environment. While they do not directly motivate employees, their absence can lead to dissatisfaction. இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் எல்லா ஒர்க்கிங் பிளேஸ்லேயுமே ஓனர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. மேபி அவங்களோட அந்த ஆப்சன்ஸ் வந்து இவங்களை வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சுருக்கலாம். எந்தெந்த ஆப்சன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எதனாலலாம் வந்து நம்மளோட ஜாபில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்மளே காமனாக யோசிச்சு பார்த்தோம்னா எதனாலலாம் நம்மளோட பார்க்குற வேலையில் வந்து நம்ம டிஸ்சாட்டிஸ்ஃபைக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இதெல்லாமே வந்து நம்மளோட தியரியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஹெர்ஸ்பர்க்ஸ் வந்து சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி, கம்பெனி பாலிசிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், ஜாப் செக்யூரிட்டி, சூப்பர்விஷன்ஸ் குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப் வித் கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்குற வேலைக்கு வந்து இவங்க கொடுக்குற சம்பளம் வந்து எனக்கு பத்தாது, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இந்த கம்பெனிக்கு வந்து நான் நிறைய வேலை பார்க்குறேன், ஸோ இவங்களோட சேலரி வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சேலரி இஷ்யூஸ்னால வந்து நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் சேலரி ஏற்றி கொடுக்கலாம்ப்பா, நம்ம வந்து சேலரி ஏற்றி கேட்டிருந்துருப்போம், பட் அவங்க வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க, நம்மளோட ஆஃபீஸில் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ சேலரினால டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி பாலிசிஸ் அப்படின்னா, இப்போ வந்து 9 to 5 ஒரு ஜாப் அப்படின்னா அவங்க ஆஃப்டர் 5 o'clock அப்புறம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஓடி பே பண்ணணும். அப்படி பே பண்ணாமல் அவங்களுக்கான எந்த ஒரு ரெகக்னேஷனுமே இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுக்கு எந்த ஒரு பைசாவுமே கொடுக்காம அவங்கள வேலை பார்க்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனிஸில் உள்ள சில கம்பெனிஸுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும்ல, யூனிஃபார்ம் போட்டு வரணும், அண்ட் ஒரு ½ தான் லஞ்ச் பிரேக், ஊடையில் வந்து நீங்கள் இன்டர்வல் போகக்கூடாது, அதே மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து ப்ராப்பரான டைமிங்குள்ளே என்டர் ஆகணும், இல்லை அப்படின்னா சேலரியில் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாலிசிஸில் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கலாம். அந்த கம்பெனியோட பாலிசிஸ் வந்து நமக்கு ஒத்து போகல அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குற வேலையில் என்னடா வேலை இது, நமக்கு இப்படி பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு ஏதாவது இப்படிலாம் நீ செய்யணும், ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதனால் கூட ஒரு ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலாம். ஒரு ப்ராப்பரான சேலரி இல்லைன்னா, அண்ட் கம்பெனி பாலிசிஸ் பிடிக்கலன்னா, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பிடிக்கலன்னா வரலாம். அண்ட் ஜாப் செக்யூரிட்டி, இப்போ வந்து ஒரு ஜாபில் வந்து எப்போ வேணால் எடுத்துருவாங்க. இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை பே ஸ்கேல் இருக்கலாம், பட் அவங்க வந்து கம்பெனி டு கம்பெனி வந்து மாறிட்டே இருக்கணும். டப்புன்னு வந்து ஐடி ஃபீல்டில் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் தான் ஆகணும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார். நம்ம வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீப்பாகவும் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹை பே ஜாப் தான், ஒரு நல்ல ஜாப், பட் செக்யூரிட்டி இல்லாத ஜாப். எப்போ வெளியே போங்கன்னு சொன்னாலும் நம்ம வந்து 7 கிளம்பி வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 6 to 10 years ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரியும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோடது ஹையாக இருக்கும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வந்து ஹையாக கேட்போம், அது தப்பு கிடையாது. ஆனாலும் நம்மளோட கம்மியாக சேலரி வாங்கிட்டு அந்த ஒர்க்கை செய்கிறதுக்காக ஆள் இருப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா
வேலை கிடைச்சா போதும்டா, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வேலை கிடைச்சா போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஜாபுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 lakh உங்களுக்கு பே பண்ணி அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு 30,000 கொடுத்து அதே வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா, அவன் வந்து நம்மளை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புது ஆளை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாதது. எப்போ வேணால் வெளியே போக சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பர்விஷன் குவாலிட்டி, அந்த நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு சூப்பர்விஷன் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்மளோட ஜாப் வந்து அப்போ டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். ஆஃபன் வந்து நம்மளோட கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் கூட வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், ஆனால் அங்கே உள்ள பிரின்சிபலுக்கும் நம்ம ஸ்டாஃபுக்கும் ஆகாமல் இருக்கலாம், நமக்கும் நம்மளோட ஸ்டாஃபுக்கும் ஆகாமல் இருக்கலாம், நமக்கும் நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு நம்ம கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர்த்து கூட ஆகாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஹெச்ஓடி கூட போய் சண்டை போடலாம். அண்ட் ஸ்டாஃப் எல்லாமே வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்பலாம், நம்ம அவங்க கூட சண்டைக்கு போகலாம். இதே மாதிரி ஒரு எஜுகேஷனல் செக்டாரில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கோவொர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம கூட செட் ஆவாங்களா ஜெல் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. மேனேஜர் வந்து எப்போவுமே நமக்கு ஃபேவராக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக் நோ தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த கோவொர்க்கர்ஸ் கூட ஒரு ப்ராப்பரான என்னென்னா ஹாய் பாய் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட பார்த்தாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்காமல் இருந்ததுனால நம்மளோட ஜாப் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹைஜீன் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் ஃபேக்டர் ஹெல்ப் prevent dissatisfaction but do not lead to motivation or increased job satisfaction. இப்போ வந்து இந்த ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக நம்ம இவங்களோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே போக்கிடலாம். ஜாப் சேலரி வேணும்னா சேலரி ஏற்றி கொடுத்துடலாம், கம்பெனி பாலிசி பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேண்ட மாதிரி கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆல்ட்ரேட் பண்ணலைனாலும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றலாம். இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமு என்னால் வர முடியல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே மாதிரி சில கண்டிஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஜாப் செக்யூரிட்டி வந்து கிடச்சிரும் அண்ட் சூப்பர்விஷன் குவாலிட்டி கிடச்சிரும். கோவொர்க்கர்ஸோட இல்லை அப்படின்னா நம்ம இந்த டீம்லேருந்து நம்மளை வேறு டீம் கூட மாற்றி போடலாம். அப்போது டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக. ஆனால் நமக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக மோட்டிவேஷன் வந்து கிடைக்காது. ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம், ஆனால் நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக உள்ளதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஆனால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக கிடைக்காது. நம்ம வந்து 2 ஃபேக்டராக 2 ஃபேக்டர் ரூல்னு சொன்னோம்ல, நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் தான் வந்து ஹைஜீன் ஃபேக்டர். ஹைஜீன் ஃபேக்டரை வந்து டிஸாட்டிஸ்ஃபையர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபையர். மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் ஹைஜீன் ஃபேக்டர், ரெண்டாவது வந்து மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். தீஸ் ஃபேக்டர் ஆர் இன்டர்செனிக், இது வந்து எக்ஸ்ட்ரின்சனிக் அண்ட் இது வந்து இன்டர்செனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு த ஜாப் அண்ட் ரிலேட் டு த ஒர்க் இட் செல்ஃப். தே லீட் டு ஹையர் மோட்டிவேஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் when present. இதில் வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணலாம், நம்மளோட ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்குன்னு நான் பண்ண வேலை எனக்கு திருப்தியாக இருக்குப்பா, அதுதான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு நீ பண்ணுறது நல்லா இருக்குது, நீ பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது, உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் இதை முடியும், நீ வந்து இதை ஈஸியாக பண்ணிவிடுவ, அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே அவங்களால முடியாதது கூட நம்மளால் முடியும்னு அவங்களே நம்பி கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து அதை அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் அப்படின்னா நம்ம பார்த்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம். ரெகக்னிஷன்னா அங்கீகாரம் தானே. நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டிவேட்டட் ஆகும். ஒர்க் இட் செல்ஃப்னா சேலஞ்சிங் அண்ட் மீனிங்ஃபுல் டாஸ்க். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க்கை செய்யும் போது அதுக்கு வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த திருடங்கையிலே சாவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது கிளாஸில் வந்து அதிகமாக வாய் பேசுகிறவங்களை வந்து கிளாஸ் லீடர் தூக்கி போட்டாங்க அப்படின்னா கிளாஸே அடங்கிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பிரச்சனை பண்ணுறவங்கக்கிட்டே அந்த ஃபங்க்ஷன் பொறுப்பை கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா சண்டை போடுறதுக்கு வேறு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கணும்.
சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் க்ரோத். இது மூலியமாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். மோட்டிவேஷ்னல் கிடைக்கிறப்போ அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த மோட்டிவேஷ்னல் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமாக நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் நம்ம மோட்டிவேஷ்னல் ஃபேக்டரும் நமக்கு மோட்டிவேஷனும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக என்ன கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹைஜீன் ஃபேக்டர் வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுலேருந்து மோட்டிவேஷன் கிடைக்காது. மோட்டிவேஷன் ஃபேக்டர்லேருந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹர்சன்ஸ் தியரி அப்படிங்கிறப்போ டூயல் ஃபேக்டர் இம்பெக்ட். நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த ஹர்சன்ஸ் தியரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். டியூவல் ஃபேக்டர் இம்பெக்ட். ஹைஜீன் ஃபேக்டர் அட்ரஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் டூ நாட் மோட்டிவேட் எம்ப்ளாய். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஹைஜீன் ஃபேக்டர் வந்து நமக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து போக்கும், பட் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காது. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காது. அதே நேரத்தில் மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் அதே டைமிங்கில் வந்து ஒரு நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னா ட்ரூலி மோட்டிவேட் எம்ப்ளாயி. ஒரு ஜாப் வந்து ஒரு என்ரிச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிஜமாக ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அண்ட் அவங்களோட ஒர்க்கில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபுல் ஃபோக்கஸை வந்து அவங்க என்ரிச்சாக ஒர்க் பண்ணுறப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு, ரெகக்னேஷன் ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கலனாலும் சின்ன சின்ன ரெகக்னேஷன் மூலியமாக அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் பிளேஸ் அப்ளிகேஷன்ஸ். ப்ராக்டிக்கல் ஒர்க் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹர்சன்பர்க்ஸ் தியரி தானே பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் அப்ளிகேஷன் தான் இம்ப்ரூவ் ஹைஜீன் ஃபேக்டர் டு அவாய்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஹைஜீன் ஃபேக்டரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அண்ட் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து காம்படிட்டிவ் பே, சேஃப் கண்டிஷன், இதே மாதிரி இது மூலியமாக நம்ம வந்து அவங்களை தடுக்கலாம். என்ஹான்ஸ் மோட்டிவேட்டட் டு பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். மோட்டிவேட் பண்ணுறது மூலியமாக அவங்களோட என்கேஜ்மெண்ட்டையும் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ரிவார்டு, ஏதாவது அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா சின்ன ரிவார்டு. இப்போது கிளாஸ்லலாம் நம்ம ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா கை தட்டுவாங்க. அண்ட் அந்த கிளாப் பண்ணுறதே வந்து அந்த கிளாப்பிங் சவுண்டே நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தியரி எழுதினாங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க சிம்பிளிஃபிகேஷன். த தியரி அஸ்யூம் அ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஹைஜீன் அண்ட் மோட்டிவேட்டர் விச் மே நாட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இந்த தியரி வந்து எப்போவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது மோட்டிவேட்டருக்கும் ஹைஜீனுக்கும் நடுவில்னு சொல்கிறாங்க. அண்ட் மெத்தடாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன்ஸ் ரீச்டு ரிலேட் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் விச் கேன் பி சப்ஜெக்டிவ் அண்ட் பயாஸ்டு. அது வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு சப்ஜெக்டிவாகவும் பயாஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் ஆஃப் ஹர்சன்ஸ் தியரின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டினுக்கு ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னு இதை வந்து நீங்கள் ஒரு மெயினான பாயிண்ட்டாக எழுதலைனாலும் லாஸ்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி. த தியரி மே நாட் அப்ளை யூனிவர்சல் ஆஸ் மோட்டிவேஷன் ஃபேக்டர் கேன் வேரி பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அண்ட் இண்டிவிஜுவல் ஐடென்சி. இந்த தியரியில் வந்து நமக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சரோடையும் இண்டிவிஜுவாலிட்டியும் பொறுத்து வந்து அது டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆகிறதுனால வந்து எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிஸ்பைட் த கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் தாண்டி கூட ஹெர்சன்பர்க்ஸ் தியரி ரிமைன்ஸ் வைட்லி யூஸ்ட் இன் organizational behavior, human resources management and leadership to improve employee motivation and satisfaction. இவ்வளோ கிரிட்டிசிசமையும் தாண்டி கூட நம்மளோட ஹெர்சன்ஸ் தியரி வந்து என்ன பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியரில், ஹியூமன் ரிசோர்ஸஸில், மேனேஜ்மெண்ட்
அண்ட் லீடர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் மோட்டிவேஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கறதுக்காக இந்த தியரி வந்து யூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயினான பாயிண்ட்ஸ் என்னென்னா 2 ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஹைஜீன் ஃபேக்டர், ரெண்டாவது வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். அண்ட் அதுக்கு கீழே வந்து சேலரி, கம்பெனி பாலிசிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், ஜாப் செக்யூரிட்டி, சூப்பர்விஷன் குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப், கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர், இதெல்லாமே ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் கீழே வருது. ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர், இது வந்து ரெண்டாவது ஃபேக்டர். இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஜாப் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன், ஒர்க்கிங் இட் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பர்சனல் க்ரோத், இது எல்லாமே வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர் கீழே வரும். இதனால் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தியரி வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி 1 வேர்ட்ஸில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சொல்ல வந்து எல்லாத்துலேயும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.